ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம ரீல்ஸ் போடும்போது உங்கள் ஹோம் டூர் போடுங்க, ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்ச நாளாக போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைச்சிது. அதனால் இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். போகலாமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பசங்க வந்து வீட்டில் இருந்ததுனால நமக்கு வீடியோ போடவும் டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் பசங்களும் வேறு கச்சா முச்சான்னு எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போனதுனால நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் வீடாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் சரி இப்போ வீடியோ எடுத்துடலான்ட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் வீடியோ போகலாமா? இல்ல மெயின் டோர் பாத்துருவோம். டோர்ல என்னங்க இருக்கு? இல்ல டோரோட டிசைன் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. அப்படியா? ஆமா. இந்த டோரோட டிசைன் வந்து அந்த யானையோட தும்பிக்கை டிசைன்ல பண்ணது. இது தும்பிக்கை மட்டும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி 2 டோர் விநாயகர் பேஸ் பண்ணி பண்ணது. ஆமா. இது வந்து டீ குட் கிடையாது, வேங்க மரம். வேங்க மரம்ன்றதால கரையெல்லாம் அரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. டீக்குவை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும், அதனால அது வாங்கியாச்சு. இதான் நம்மளோட லிவிங் ரூம். இங்கதான் சோஃபா இருக்கும், இங்க டிவி இருக்கும். அதே இங்கதான் உட்காந்து எல்லாரும் ஃபேமிலியா டிவி பார்க்கறது, எல்லாம் என்ஜாய் பண்றது எல்லாம் இங்கதான். இந்த வால்பேப்பரை பத்தியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நம்ம பேக்ரவுண்டாக வச்சு பண்ணியிருப்போம். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்ட் ஒர்க் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிருக்கும். இது வந்து வால்பேப்பர் தான். இதனுடைய இந்த ஒர்க் எல்லாமே, இந்த இமேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தது தான். இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னை மரம் வைக்கிறது, இந்த பறவை பறக்கிற மாதிரி, இது ஃபுல் டிசைனுமே நம்மளே ரெடி பண்ணது. ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அவங்க வந்து ஒரு வால்பேப்பராக அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஒட்டிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனு ஏதாவது இருந்தால் கூட அதுமாரி வால்பேப்பராக பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோவை கூட வால்பேப்பராக பண்ணி வால் ஃபுல்லாக ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வால்பேப்பர் அது வந்து அங்கே ரூமில் இருக்குது. அது அவங்களே கொடுத்த டிசைன். அந்த டிசைனை வச்சு அந்த ரூமில் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இது எங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. டிவி யூனிட் எல்லாமே இதுதான் என்னோட செக்ஷன். உங்கள் விருப்பப்படி பண்ணது தான் இல்லையா? இல்லை இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணது. பூஜா கபோர்ட் மட்டும் தான் என் இஷ்டத்துக்கு பண்ணது. இதுதான் என்னோட பூஜா கபோர்டு. இதை நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பசங்களுடைய பொம்மை தான். இது எல்லாத்துலேயும் நிறையா இருக்கும். விளையாடுறதுக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு விளையாட கொடுக்காம எடுத்து அடுக்கி வச்சுட்டாங்க. அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை. நீ ஒழுங்காக எடு. அப்படிலாம் கிடையாது. விளையாட கொடுப்பேன், அவங்க ஒழுங்காக விளையாட மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் போட்டு செதற வச்சிடுறாங்க. அதனால எடுத்து பத்திரமா இருக்குமே சேஃபாக எடுத்து வச்சிருவேன். கேட்கும் போது எடுத்து கொடுப்பேன். இந்த மேலே சீலிங் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபால் சீலிங்லாம் கிடையாது. நம்ம வீடு கட்டி ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ வந்து இந்த மாடல்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக என்னன்னா ஜிப்சமா, அது ரெடிமேடாக விற்கிற போர்டு. இதெல்லாம் ரெடிமேடாகவே இந்த ஜிப்சம் போர்டு விற்கும். அதில் நமக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணது தான் இது. இந்த லைட் போட்டு ஒரு 3 இயர்ஸ் தான் இருக்கும். வீடு கட்டின புதுசுலலாம் போடலை, இப்போ தான் போட்டோம். இந்த பார்ட்டிஷன் வந்து இப்போ இங்கே மேலே நம்ம ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். இது ஓப்பன் பெருசாக இருக்குது, அப்படியே ஓப்பனாக இருக்குன்றதுனால எங்கள் ஹஸ்பண்ட் இது பண்ணார். இது பண்ணதுலேருந்து என்கிட்ட திட்டு மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பெருசுக்கு எதுக்கு செஞ்சு அடைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் வச்சுருக்க திங்ஸ்லாம் ஆக்சுவலாக இதுக்காகலாம் நாங்கள் வாங்கலை. ஆல்ரெடி மேரேஜ் பர்த்டேக்கெலாம் அந்த கிஃப்ட்டை வச்சு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம ஃப்ரிட்ஜ், இதை நம்ம பாத்ரூம் ஏரியா. இது வந்து காமன் பாத்ரூம் ஓப்பன் பண்ணி காட்டணுமா? வேணாம். இது வந்து டைனிங் ஏரியாவா இருந்தது. அதை வந்து இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஃப்ரிட்ஜ் இங்க, அப்புறம் ஸ்டோரேஜ். இதுலயும் பாப்பா பசங்களோட திங்ஸ் தான் இருக்கு. இது ஹேண்ட் வாஷ் பண்றது வாஷ் பேசின். அடுத்தது கிச்சன். இதான் நம்மளோட கிச்சனு. ஆக்சுவலாக இதெல்லாம் வீடு கட்டினப்பவே இந்த கபோர்ட்லாம் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் காம்போல இருக்கிறதெல்லாம் வீடு கட்டின புதுசுலேயே பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணதுன்னு பார்த்தா இந்த கபோர்டும் இந்த கபோர்ட்ஸ்லாம். இந்த சிம்னி போட்டதுனால இங்கே நமக்கு இது அந்த பைப்பை மறைக்கிறதுக்காக இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதுவும் போட்டாச்சு. இதுவுமே ஸ்டோரேஜ்க்காக போட்டது தான் கிச்சன் யூனிட்ல. ஆனால் அது கலர் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அது வந்து கிடச்சிது, பழசோட மேட்ச் ஆகி பண்ணியாச்சு. வீட்டுக்கு தேவையானதா மளிகை ஜாமான்லாம் தான் வாங்கி வச்சிருப்பேன், வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் வச்சிருக்க மாட்டேன். அப்புறம் இந்த செருப்பு, இதை சொல்லு. செருப்பு வைக்கிறதுக்கு பண்ணது. இது வீட்டுக்கு வெளியே இருக்கணும், ஆனால் கிச்சனுக்கு வந்துருச்சு. இல்லை இது செருப்பு வைக்கலாம் பண்ணலை. முன்னாடி கபோர்ட் ஒர்க் பண்ணும்போது பண்ணிட்டு கொஞ்சம் வுட்டெல்லாம் மீந்ததுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இது ஃபஸ்ட்டு நான் வந்து ரூமில் வச்சு பாப்பா ட்ரெஸ் எல்லாம் வச்சு அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். உள்ளேயும் ஒரு கபோர்ட் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணிட்டதுனால இது வேஸ்ட் பண்ண வேணாமல் நீங்கள் எடுத்து வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் அடுக்கி வச்சு. இது வந்து ரொம்ப
ஹை பட்ஜெட்டில் பண்ணதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே லோ பட்ஜெட்டில் பண்ணது தான். ஆக்சுவலாக இது 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 மட்டும்தான் 3 ட்ரா மட்டும்தான் நாங்கள் பண்ணது. மீதி எல்லாமே ஷெல்ஃபில் அப்படியே டோர் போட்டாச்சு. அந்த இதுல 3 ட்ரா இருக்கும். இதில் கீழே 3 ட்ரா இருக்குல்ல. இருக்கும். இது மட்டும் தான் தனியாக நம்ம வாங்கி பண்ணது. இதோட இங்கே வந்து அது பேர் என்ன, கடப்பா. கடப்பா கல் இது வச்சுட்டதுனால அதுக்கு மேலே டோர் மட்டும் நம்ம போட்டு விட்டோம். இங்கெல்லாம் வந்து எடுக்காத புது பாத்திரங்கள்லாம் மட்டும் அங்கே போட்டு வச்சிருக்கு. இங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு டக்குன்னு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு இங்கே எடுத்து வச்சாச்சு. இங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ தூள் அது இதுன்னு இருக்கும். இது ஸ்டோர் ரூம். எடுக்காது எல்லாத்தையும் அது உள்ள போட்டு வச்சிடுறது. வாங்க அடுத்து நம்ம ரூமுக்கு போகலாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ரூம் இருக்குது, அது எடுக்கவே இல்லை. இல்ல போய் எடுத்துக்கலாம். இது நம்மளோட பெட்ரூம். அங்கே வால்பேப்பர் பற்றி சொன்னாங்க இல்லையா, அங்கே ஒன்று இன்னொன்று பண்ணியிருக்கோன்றது இதுதான் நம்ம ரூமில் பண்ணது. இதுவும் சேம் அதே தான். ஆனால் இந்த டிசைன் வந்து அவங்க ஒரு 10 கேட்லாக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதுல பார்த்து பண்ணது குழந்தைகளுக்கு. இது வந்து ஆக்சுவலாக அவங்களே கேட்லாக்ல ஒரு 10-12 டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பசங்களுக்காக இது பிடிச்சதுன்ட்டு நாங்கள் பண்ணிட்டோம். இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கபோர்டு இப்போ பண்ணது தான். அது அந்த கலர் டிஃப்ரென்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வீடு கட்டினப்பவே பண்ணியாச்சு. இது இப்போ தேவைன்றதுனால இப்போ பண்ணோம். இது ஆக்சுவலாக ஸ்லைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இங்கே என்ன பெட்டெல்லாம் இருக்கிறதுனால ஸ்பேஸ் பார்த்தா அது இப்படி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குன்றதுனால நம்ம ஸ்லைட் டிசைனில் வச்சுட்டோம். இது ட்ரெஸ்ஸிங் டேபிளில். ஆக்சுவலாக நான் இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. அதான் நம்ம ஒன்று கேட்டால் அவர் ஒன்று பண்ணுறது தான் எப்பவுமே அது ஒரு வழக்கம். அங்கே நான் வந்து இப்படி புஷ் பண்ணுற மாதிரி நான் கேட்டேன். அங்கே பண்ண முடியாதுன்னு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டாரு. எதுக்குன்னு கேட்டால் அவர் அந்த டிவி யூனிட்க்கு ஸ்பீக்கர் வச்சிருக்காரு, அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவருக்கு இடம் வேணுன்றதுனால அப்படி வச்சுட்டாரு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டு. இங்கே மேக்கப் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இதில் பசங்களது எங்களுக்கு தேவையான ஸ்டோர். நீ மேக்கப்பே பண்ணலன்றதான் வீடியோவில் சொல்கிறாங்க நிறைய பேர். அதான் பண்ண முடியலையே, பண்ண முடியல. நான் வெறும் பவுடர் மட்டும் தான் போடுவேன். இதுலேயும் ட்ரெஸ் தான் இருக்கும் பாருங்க. அவருக்கு 2 ரேக்கு, எங்களுக்கு இங்கே ரேக்கே கிடையாது. 2 பாப்பாக்கும் சேர்த்தே ஒரு ரேக் தான். கபோர்டு ஃபுல்லாக ஒண்ணி தான் எங்களுக்கு இதுதான், எனக்கு இது, அவருக்கு மட்டும் பாருங்க எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கேன். ஒண்ணி இதெல்லாம் அந்த கபோர்டு உள்ள ஃபுல்லாக இருக்குல்ல. ரூமில் நைட்டில் தூங்கும்போது கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்குறதுக்காக இது டிவி கீழே ஒரு சின்னதாக கபோர்டு யூனிட் பண்ணியாச்சு. என்னது டிவி யூனிட்? என்னது? ஆமாம், டிவி கபோர்டு. டிவிக்காக டிவி கபோர்டு ஒன்று பண்ணியாச்சு. இந்த ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்கோம். அங்கே வெளியில் இருக்கிறது காமன், இது ரூமுக்கு அட்டாச்சு. மொத்தமாக 2 பாத்ரூம் தான் இருக்குது. இது வந்து அயனிங் டேபிள். நான் ரொம்ப கெஞ்சி கேட்டு பண்ணது. இது இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே இப்படி அயன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நம்ம லிவிங் ரூம். இங்கேருந்து இங்கே ஒரு ரூம். இது ஒரு சின்ன ரூம் தான். இங்கே வந்து எங்கள் மாமியாரும் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த ரூம் விட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக எங்கள் மாமியாரோட பீரோ. இது வாங்கி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது வச்சிருக்கும் போது ரொம்ப பழசாக இருந்துச்சு. இதை கடையில் போட்டுருவேன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். எனக்கு தான் மனசு கேட்கல. இல்லை, நான் ரெனோவேட் பண்ணி நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இது பெயிண்ட்லாம் அடித்து புதுசாக்கி எடுத்து வந்து வச்சாச்சு. இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு கபோர்டு. இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணது தான். இது புதுசாக பண்ணோம். பாப்பாங்களுக்காக நோட் புக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும். பெருசாக வராங்க, நிறைய படிப்பாங்க, கொள்ளுவாங்க, அவங்க திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும்னு ரெடி பண்ணது. இப்போவும் அவங்க திங்ஸ் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே அவங்க திங்ஸ் தான், அவங்க ட்ரெஸ்ஸஸ் தான். இதெல்லாம் வந்து அவங்க அவுட்டிங் வெளியில போனா போட்டுக்கிறது. அந்த ஷெல்ஃப்ல இருக்கிறதுலாம் வீட்டுல போட்டுக்கிறது மட்டும்தான். இங்க இருக்கிறதுலாம் வெளியில போனா போட்டுக்கிறதுலாம் அவசரத்துக்கு டக்குன்னு எடுக்க முடியாது. என்னோட இதுதான் இந்த ஏரியா. இது மட்டும் தான் என்னோட. இதுவும் ஒண்ணுதான். இது ஒரு 3. இதுல பாதிதான் என்ன தூரம். நானே சொல்றேன், இது என்னோடது, இது என்னோடது, இது அது நடுவுல அப்படியே வச்சாச்சு. வந்து நல்லா நம்பிடுவாங்க, எல்லாருக்கும் தெரியாதா? சரி மூடு. அடுத்து அது ட்ரெஸ்ஸிங் டேபிள். அது இவங்க கல்யாணத்துக்கு, என்னோட கல்யாணத்துக்கு எங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தது. இல்ல மூலையெல்லாம் போடல. அங்க அந்த ரூம்ல தான் வைக்கிறதா இருந்துச்சு. அங்க கபோர்ட் எல்லாம் பண்ணிட்டனால இடம் இல்லைன்றதுனால இங்க எட்டு வந்து வச்சிருக்கு. இதான் நம்மளோட வீடு. நீங்க ஒரு சிலர் பெருசா எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த அளவுக்குலாம் இருக்காது. எல்லார் வீட்லயும் என்னென்ன இருக்குமோ அதான் நம்ம வீட்லயும் இருக்குது. உங்களோட கருத்து என்னன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.